எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் வீசிங் பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அதற்கான ரெமிடியும் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் சொல்றேங்க. நானு வாங்க வீடியோக்குள்ள. அதாவது வீசிங்கிறது ரொம்ப டீப்பா சைனஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வீசிங்னு சொல்லுவாங்க. லங்ஸ்ல தண்ணி தேங்குறது, அதாவது லங்ஸ்ல ஃபுல்லா ஏர் நம்மளுக்கு அங்க இருக்கிற இடத்துல தண்ணி தேங்குச்சுன்னா நம்மளுக்கு பிரீதிங் ப்ராப்ளம் வரும். அதாவது மூச்சு திணறல் வரும். அந்த மாதிரி மூச்சு விட முடியாதப்போ குரல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது சைனஸுக்கு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம அதாவது இந்த பேக்கரி ஐட்டம்ஸு அப்புறம் சுகரு தேங்காய் இதெல்லாம் ரொம்ப சாப்பிடாம இருந்தாலே உங்களுக்கு சைனஸே கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இந்த வீரிங்கும் உங்களுக்கு இருக்காது. இருந்ததுன்னா அவங்களுக்கு வீசிங் இருக்கிறவங்களுக்கு இனி ஜாஸ்தி ஆகும். அதனால கொஞ்சம் மாஸ்க் எல்லாம் அந்த மாதிரி டைம்ல போட்டுக்கிறாங்கல்ல, அது கிளீனிங் எல்லாம் பண்ணும் போதெல்லாம். அதே மாதிரி பெட்டுக்கிட்ட எல்லாம் போனோம்னா அதனோட முடியெல்லாம் இருந்ததுன்னா கூட உள்ள போச்சு அப்படின்னா, நோதுகிட்ட எல்லாம் நாஸ்ட்ரல்ஸ் அந்த உள்ள இதுல போச்சுன்னா அப்பவும் வீசிங் ஜாஸ்தி ஆகும். மாடிப்படி ஏறி இறங்குறதுலாம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்புறம் இவங்க என்ன பண்ணலாம்னா, வெந்நீர் கொஞ்சம் குடிச்சாங்க அப்படின்னா அந்த சளிலாம் அந்த நீர் தேங்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது சாப்பிட்றது, அப்புறம் ரொம்ப கோல்டா வின்டர் சீசன்ல போறது, அந்த கோல்டு இருக்கிற இடங்கள்ல இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வீசிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா அவங்க பஃப் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா அதை டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப தள்ளி போடாம இமீடியட்டா பார்த்தோம்னா அந்த சீரியஸ் கண்டிஷன்ல நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். இதை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.